நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்திராஜ். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பலன் தனுசு ராசிக்கு எவ்வகையில் வெற்றியை கொடுக்க போகிறது அதை நம்ம பார்க்க போகிறோம். 30 நாட்கள் 1லிருந்து 30 வரைக்கும் கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். சூரியன், சுக்கிரன், புதன் இதனுடைய நகர்வுகளின் அடிப்படையில் தான் கோச்சார ரீதியாக காலபுருஷ தத்துவப்படி பலாபலன்கள் சொல்லிட்டு இருக்கோம், மேஷம் முதல் மீனம் வரை. அப்போ இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒருவருக்கு வெற்றியை தருகிறது, ஒவ்வொருக்கு இன்னும் எனக்கு அந்த பலன் நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் பதில்கள் வருது. அப்போ இந்த பொது பலன்கள் என்பது ஒரு 45% உங்களுக்கு ஃபேவரட் பண்ணும். முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திர அதிபதி யார், அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவகத்தில் எந்த சாரத்தில் இருக்கார், அவர் எந்த இடத்துல இருக்கார், அப்போ நடக்கக்கூடிய தசா என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சம் என்ன, பிராணம் என்ன. அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு பொருள் பாவகம் இயங்குதா, உயிர் பாவகம் இயங்குதா, அப்போ நமக்கு எப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக திருமணம் நடக்கும், அப்போ கணவர் எப்படிப்பட்ட கணவர் மனைவி அமைவாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நோக்கி உங்களுடைய இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் இதெல்லாம் அணைச்சி தெரிஞ்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு ராசியாதிபதி ரொம்ப ரொம்ப பலம். அப்போ 6ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னுக்குள்ள இது எப்படி எடுத்துக்கலாம்? 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு அப்படின்ற ஒரு பாவகத்தை எடுத்துக்கலாமா, இல்லை உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தொழில் பாவகம், பொருள் பாவகம் எடுத்துக்கலாமா? பொருள் பாவகம் எடுத்துக்கலாம். இந்த கோச்சார ரீதியாக இந்த பலன் என்பது யுகமாக கலந்து வேலை செய்யும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு ஜாதகத்தினுடைய முதல் யுகம் என்பது 30 ஆண்டுகள், 2வது யுகம் என்று 60 ஆண்டுகள். அப்போ நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா, 60 வயதுக்குள்ளே இருக்கீங்களா, 30 to 60, 1 to 30, அப்போ 60 to 90, அந்த 3 காலமாக ஒரு ஜாதகத்தினுடைய பலாபலன் நம்ம பிரிக்கணும். அப்போ தான் இந்த பலன் எல்லாருக்கும் ஒத்து போகாது, வித்தியாசப்படும். அப்போ ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறச்ச கண்டிப்பாக 2 உத்தியோகங்கள் அமைந்தே தீரும். ஒரு உத்தியோகம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு உத்தியோகம் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். வேலையை தேடி செல்வீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேலை நம்மளை தேடி வருதா, நாம் போய் போகிறோமா அப்படின்னா, நாம் போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, எங்களுக்கு பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இந்த ராசியாதிபதி கிரியேட் பண்ணுறாரு. பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சூரியன் பலமாக இருக்கிறார். சூரியனுக்கு 5ஆம் இடம் எப்பொழுதுமே வளர்ச்சி. ஆமாம், அது எந்த பாவத்தில் வேணாலும் நிற்கட்டும். சூரியன் உங்களுக்கு இப்போ பாக்கியத்தில் நிற்கிறார். ஸ்தான பலம் பெறுவது கூடுதல் சிறப்பு. 9ஆம் இடம் என்பது திரிகோண கிரகங்கள் கோணம் ஏறி இருந்தால் கூடுதல் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் பெரிய பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ திருமணம் நடக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானங்கள் ரெட்டிப்பாகும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொருளாதாரம் வந்தால் குடும்ப நிம்மதிகள் எல்லாம் உண்டு பண்ணும் தானே. அப்போ பணபரஸ்தானம் இயங்கும். ஏன்னா உங்கள் ராசி பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு கேந்திரத்தில் சூரியன் அமர்கிறார். பெரிய பாசிட்டிவ் தானே அது, எப்பேற்பட்ட பாசிட்டிவ். அதுவும் அந்த ஸ்தான பலம் பெறுகிறார். ராசியாதிபதியினுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். இப்போ தனுசு ராசி என்ன எஃபெக்ட் போட்டாலும் நீங்கள் வெற்றி தான். ஆமாம், அது நீங்கள் போடக்கூடிய முயற்சியை பொறுத்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, கூடுதல் பலம் இருக்குது, வெற்றி இருக்குது, தைரியமாக நீங்கள் காரியத்தில் ஈடுபடலாம். அனைத்து வித சந்தோஷங்களும் குடும்பம் தேடி வரும் அப்படின்ற கான்செப்டை எடுத்துக்கலாம். ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். ஆமாம், அவங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து. அதாவது உங்களுடைய நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஒரு நல்ல பிளேஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய ஃபியூச்சருக்கு இந்த நிலம் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்லாம் மைண்ட் செட் இருக்குது, எனக்கு இன்னும் இடம் செட் ஆகலை. இந்த மாதம் உங்களுக்கு இடம் செட் ஆகும், நீங்கள் தைரியமாக வாங்கலாம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விவசாயத்துறைக்கு சாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக விவசாயத்துறைக்கு சாதகம். காதல் திருமணங்கள் கைகூடும் ஒரு மாதம். என்ன
பஞ்சமஸ்தானாதிபதி 7th போயிட்டார். ஆமாம், ஆசை நிறைவேறும் மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் மாதம், திருமணம் கைகூடும் மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருக்கேன் சார், யூனிக்காக ஏற்கனவே ஒரு வாகனம் இருக்குது, நான் இன்னொரு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி அடையும். ஆமாம், லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி என்ன, பிஎம்டபிள்யூவில் என்ன வந்திருக்கு, அப்போ பைக்கில் என்ன வந்திருக்கு, அப்போ இப்போ சிஎன்ஜி பைக் என்ன வந்திருக்கு, இப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி மொபைல்ஸ், ஒரு மொபைல்ஸை கொடுத்துட்டு இன்னொரு மொபைல்ஸ் வாங்குறது, அப்போ இந்த மாதிரி எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு வரும்போது 2வது திருமண யோகமாக வேலை செய்யும். ஏற்கனவே ஒரு திருமணமாகி நான் டைவர்ஸ் ஆகியிருக்கேன், மணமேடை வரைக்கும் போய் எனக்கு கல்யாணம் நின்று போச்சு, திஸ் ஏஜ் பர்சன் 35+ இருக்கேன், எனக்கு திருமணம் நடக்குமா? பாக்கியஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி வரக்கூடிய காலம் யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். அவரே தானே 10ஆம் அதிபதி உங்களுக்கு. அப்போ 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளர்கள் அப்படின்னு பேர். அப்போ வரக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அலைந்து திரிந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, இந்த ஜொமோட்டோவெலாம் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு வாகனம் ஓட்டியே திரணும், அவங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒன்று இந்த பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு பாசிட்டிவான வேர்ட் சொல்லுவா, அவங்க எல்லாம் வாழ்க்கை உயர்வதற்கு உண்டான வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பண்ணை வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள், ஆமாம் பண்ணை வச்சுருக்க, மாட்டு பண்ணை, எறா பண்ணை, கோழி பண்ணை இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே பெரிய பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் முதல்ல மேலோங்க சார், இதுதான் வெற்றி. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சூரியன் பார்க்குற 5ஆம் இடம், உங்கள் ராசி வலுப்பெறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அரசுக்காக வேலை வாய்ப்புகளை காத்துட்டுருக்கேன், கவர்மெண்ட் உத்தியோகம் எனக்கு வேணும், அரசு வேலை வேணும், நான் காத்துட்டுருக்கேன், வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன்னு தைரியமாக நீங்கள் செய்யலாம். தன்னம்பிக்கையாக முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவர்கள் சாதனையான, இது உளவிலே ஒரு விஷயந்தான் இது. இப்போ நம்ம நாட்டேஸ் எடுத்துக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு மருத்துவத்துறையில் புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நீண்ட நாளாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சின்னு இருக்கோம், அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், தொழிலில் யார் எதிரி யார் நண்பன்றதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படியே எடுத்துக்கலாம். ஆமாம், நமக்கு இவ்வளோ நாளாக இவனை நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சிருந்தோம், இவன் தான் நம்மளுக்கு ரொம்ப நம்ம பிஸ்னஸே லாக் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு யாரெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு எடை போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலால் வெற்றி, தந்தை தொழிலால் வெற்றி, தொடர்ச்சியாக நம்ம ஒரே தொழில் பண்ணுறோம், பரம்பரையாக தொழில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி குவிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். லாபம் பன்மடங்கு உயரப்போகிறது. புத்திரனால் யோகம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். பிள்ளைக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணல, வேலை கிடைக்கல, அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் இருக்க எனக்கு கலத்திரம் அமையலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் கலத்திரம் அமைஞ்சிடும். ஆமாம், அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது சார். இந்த மாதம் நான் வெளிநாட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் எனக்கு இந்தியன் கல்ச்சர் பொண்ணு வேணும், இந்த செப்டம்பர் மாதத்தில் இதற்குண்டான பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி எடுத்துக்கோங்க. மேலும் இந்த மாதத்தினுடைய பிறவி பலன் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா பெருமாளினுடைய நாம யோகங்கள் சிறப்பு, வராக பெருமாளினுடைய அவதார ரூபிணி வடிவம் உங்களுக்கு பாக்கியத்தை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.